வெல்கம் டு மை மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர்வரிசைகளில் எடுத்துக்காட்டு 2.37 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 2.36 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.37 சிறிய தரையோடுகளை கொண்டு 12 அடி பக்க அளவு உள்ள சம முக்கோண தரையோடுகள் அமைக்கப்படுகிறது. அவற்றில் உள்ள ஒவ்வொரு தரையோடும் 12 அங்கு அளவிலான சமபக்க முக்கோண வடிவில் உள்ளது. சிறிய தரையோடுகளின் வண்ணங்களில் படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது போல மாறி மாறி உள்ளன. ஒவ்வொரு வண்ணத்திலும் உள்ள தரையோடுகளின் எண்ணிக்கை மற்றும் கொடுக்கப்பட்ட அமைப்பில் உள்ள மொத்த தரையோடுகளின் எண்ணிக்கையை காண்க. கொஸ்டினில் தரையோடுனா நமக்கு என்னென்னா டைல்ஸ் வெள்ளை நிற டைல்ஸும் நீல நிற டைல்ஸும் 12 அடி அங்குலத்தில் முக்கோண வடிவில் ஒட்டியிருக்காங்க. இதில் பாருங்கள், ஒயிட்டு 1 2 அப்படின்னு ஆரம்பிக்குது. நீல கலர் 0 1 2 அப்படின்னு ஆரம்பிக்குது. ஓகேவா? இதை வச்சுக்கிட்டு நம்ம வெள்ளை நிற தரையோடும் எவ்வளவு இருக்குது, நீல நிற தரையோடு எவ்வளவு இருக்குது, மொத்த தரையோடுகள் எவ்வளவு, மொத்த டைல்ஸ் எவ்வளவு இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ அந்த டைல்ஸ் ஒட்டியிருக்க அளவு எவ்வளவுனா 12 அடி பக்க அளவு உள்ள, ஓகேவா, முக்கோணம் அளவில் ஒட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வெள்ளை நிற தரையோடுகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 1 2 3 4 5 இப்படியே போயிட்டே 12 வரையும் இருக்குது, 12 வரையும் இருக்கும். ஓகேவா? அதேமாதிரி நீல நிற தரையோடுகள் எண்ணிக்கைனா 0லேருந்து ஆரம்பித்து 11 வரையும் இருக்குது. ஓகே, இப்போ வெள்ளை நிற தரையோடுகளின் கூடுதல் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி நீல நிற தரையோடுகளின் டைல்ஸோட எத்தனை டைல்ஸ் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கணும்னா இதோட கூடுதல் கண்டுபிடிக்கணும். இதோட கூடுதல் கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா Sn = n/a + l. ஓகேவா? இதுதான் அந்த ஃபார்முலா. இதில் நமக்கு இதை வச்சுக்கிட்டு வெள்ளை நிற டைல்ஸோட கூடுதல் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? வெள்ளை நிற டைல்ஸோட கூடுதல் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வெள்ளை நிற டைல்ஸ் எதுன்னு பார்க்கணும். மேலே இருக்குது பாருங்கள், அதை ப்ளஸ் போட்டு எழுதிக்குவோம். 1 + 2 + 3 + எக்ஸட்ரா +12 ஈக்குவல்ட்டு இதில் முதல் உறுப்பு 1 A, லாஸ்ட் உறுப்பு L 12. என்னங்கிறது நம்ம மொத்தம் எத்தனை அடி, அதில் 12 அடின்னு சொல்லியிருக்கோம். அதுதான் n. 12/2 1 + 12. ஓகேவா? இப்போ 2ஆல் 12 அடித்தோம்னா 6 2 12, 1 2 6 2 12, 6 × 13. இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். 6 × 13, 6 × 13. இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 78. 13ஐயும் 6ஐயும் பெருக்கணும்னா 6 13 78. ஓகே, அடுத்து நீல நிற தரையோட்டின் கூடுதல். ஓகே, நீல நிற டைல்ஸோட எத்தனை டைல்ஸ் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த இதில் நீல நிற தரையோட்டின் கூடுதல் இது எதுலேருந்து ஆரம்பிக்குது? 0 + 1 + எக்ஸட்ரா +11 ஈக்குவல்ட்டு எண்ணுக்கு பதிலாக எவ்வளவு? 12 சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இதில் A 0, L 11. A 0 + 11. இப்போ அதே மாதிரி 2ஆல் 12 அடித்தோம்னா 6 2 12. ஓகேவா? 12 6 × 11 ஈக்குவல்ட்டு 66. ஓகே, இப்போ வெள்ளை நிற டைல்ஸு கூடுதல் கண்டுபிடிச்சாச்சு.
நீல நிற டைல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ மொத்த டைல்ஸ் எத்தனைன்னு கண்டுபிடிக்கணுமா நம்ம? அப்போ மொத்த டைல்ஸ்னால் மொத்த தரையோட கூடுதல் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? அப்போ 78 + 66 இது ரெண்டையும் போட்டு நம்ம கூட்டினோம்னா ஆன்சர் கிடச்சிரும். மொத்த தரையோட்டின் எண்ணிக்கை ஈக்குவல் டு 78 + 66. ஓகேவா? 144. இதை ஆட் பண்ணோம்னா 144. ஓகேவா? அவ்வளோதான் அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள்.